Hi, welcome back to Metamax. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 3.1ல கொஸ்டின் நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் சரியா? இது போர்டில் வந்துட்டு கண்டிப்பாக இது வரும். ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். அண்ட் கம்பேரிங் த ரேஷியோஸ் a1 by a2, b1 by b2, c1 by c2, find out whether the lines representing the following pair of linear equation intersect at point, parallel or coincident. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருவாங்க, அதாவது பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து a1 a2 b1 b2 c1 c2ஓட வேல்யூஸ்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரேஷியோஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு இது நல்லா படிச்சிருக்கணும். இது உங்கள் புக்லேயே ஒரு டேப்லோ காலம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு ரேஷியோஸ் வந்து நம்ம எடுக்கணும். a1 by a2 b1 by b2 c1 by c2ன்னு நம்ம எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டேப்லோ காலம் வந்துட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. a1 by a2 is equal to a1 by b2 is not equal to b1 by b2. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸோ அது எப்படி இருக்குன்னா, அந்த லைன்ஸ் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும், எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன், இல்லைன்னா யூனிக்னு நம்ம சொல்லலாம் சரியா? இது a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ a1 by a2ஓட வேல்யூவும் b1 by b2ஓட வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் சரியா? அது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா a1 by a2 b1 by b2 c1 by c2 ஈக்குவலாக, மூணுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இன்ஃபைனட்லி அது வந்துட்டு மெனி சொல்யூஷன்ஸ். அது வந்து கோஇன்சிடென்ட் லைன்ஸு சரியா? இது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸு. இப்படி ஆன்சர் கிடச்சிச்சின்னா, இப்படி கிடச்சிச்சின்னா கோஇன்சிடென்ட் லைன்ஸ். இது பேரலல் லைன்ஸ்னு எப்போ சொல்லுவோம்னா, a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்துட்டு பேரலல் லைன்ஸாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு சொல்யூஷனே இருக்காது, நோ சொல்யூஷன் சரியா? சரி, இப்போ இந்த a1 by a2 b1 by b2 c1 by c2லாம் எப்படி எடுக்கணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் வந்துட்டு எப்படி இருக்கும் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். a1x ப்ளஸ் b1y plus c1 is equal to 0. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். அப்படி தானே? பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கணும். இப்போ அடுத்த ஈக்குவேஷன் எந்த மாதிரி இருக்குன்னா, a2x plus b2y, இது y தான், y1 கிடையாது, b2y plus c2 is equal to 0. இந்த மாதிரி தான் இருக்கும் சரியா? இதுதான் வந்துட்டு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம். ஸோ இப்போ இது நமக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்க, கொஸ்டினில் வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இதோட கம்பேர் பண்ணி ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எடுத்தோம்ல, அதே மாதிரி இதில் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5x minus 4y plus 8 equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 7x plus 6y minus 9 equal to 0. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி a1 a2 வேல்யூலாம் எடுங்க. a1 வந்துட்டு என்ன இருக்குது, இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் a1, அப்படி தான். நீங்கள் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 5. இது வந்து a1. b1 வந்துட்டு என்னது, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -4 இருக்குது, -4 தான் b1. c1 வந்துட்டு என்னது, 8. அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், a1 b1 c1 எடுத்துகிட்டு செகண்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி a2 b2 c2 எடுங்க. ஸோ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது இங்கே a2, அப்படி தானே செகண்ட் ஈக்குவேஷனில். இப்போ a2ங்கிறது என்னது 7, b2ங்கிறது 6, c2ங்கிறது வந்துட்டு என்னது -9. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனோடு தான் எடுக்கணும், சைனை விட்டுறாதீங்க, தப்பாயிடும். சரி, இப்போ வந்துட்டு எப்படி கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எல்லா சமுக்குமே என்ன பண்ணுங்கள், a1 by a2 equal to b1 by b2 ஃபஸ்ட்டு போடுங்க சரியா? a1 by a2 equal to b1 by b2. ஸோ இப்போ a1 வந்துட்டு என்னது 5, a2 வந்துட்டு 7 is equal to b1ஓட வேல்யூ என்னது -4, b2ஓட வேல்யூ 6. ஸோ இப்போ பாருங்களேன், 5 by 7 is equal to -4 by 6. ரெண்டு ஈக்குவல். இதை கேன்சல் கூட பண்ணிடுங்க நீங்கள். 2 2s are 4, 3 2s are 6. அப்போ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கு, 5 by 7 is not equal to
2/3 அப்படி தானே. அப்போ a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2னா என்னது? அது எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன், இன்டர்செக்டிங் லைன்ஸ். அப்படி தானே. இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோமா a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2னா அது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கும். சரியா? அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதை 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்கள் கொஷின்லேருந்து எடுத்து எழுதிடணும். இன்கேஸ் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா சொல்யூஷன் கொடுக்கணும். சொல்யூஷன், ஃபைனல் சொல்யூஷன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். சின்ஸ் a1/a2 not equal to b1/b2, the representing equation, இல்லைன்னா the given equation எழுதிக்கோங்க. given equations have a unique solution, இல்லைன்னா only one solution, எதனால எழுதலாம். and the pair of linear இல்லைன்னா அந்த pair of lines intersects at exactly one point. ஸோ இதுதான் ஆன்சர். இல்லாட்டினா ரொம்ப சிம்பிளாக கூட எழுதிடலாம். the given pair of linear equations gives intersecting linesன்னு கூட எழுதலாம். சரியா? intersects at exactly one point. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இன்னொரு டைம் போய் அந்த டேப்லோ காலம் பாருங்கள், நல்லா புரியும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாமா? ஸோ அதே கொஷின் தான். சப்டிவிஷன் வந்துட்டு 2 வந்து என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 9x + 3y + 12 = 0, 18x + 6y + 24 = 0. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ a1, b1, c1 வேல்யூஸ் ஃபஸ்ட் எடுத்துடலாம். a1 = 9, b1 = 3, c1 = 12. So next a2 = 18, b2 = 6, c2 = 24. So compare பண்ணி பாருங்க. First a1/a2 9/18 is equal to b1/b2 3/6. So இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 3s are 9, 6 3s are 18, 1 3 3 2 3 6, 3/6 3/6 கரெக்டாக வந்துடும். அப்படி தானே. ஸோ a1/a2 = b1/b2 வந்துச்சு. இப்போ a1/a2 = b1/b2னா அப்போ நம்ம c1/c2வும் பார்க்கணும். ஏன்னா நாட் ஈக்குவல்னால் அது என்ன ஆயிரும்? இன்டர்செக்டிங் லைன்ஸாக ஆயிரும். இதில் வந்துட்டு என்ன ஆகிட்டு ஈக்குவல்னு வந்துருச்சு. அப்போ c1/c2 செக் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு என்ன தெரியும்? அது கோயின்சிடெண்ட்டாக இல்லை பேரலெல்லாம் தெரியும். ஏன்னா c1/c2வும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து கோயின்சிடெண்ட்டாக இருக்கும். நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேரல் லைனாக இருக்கும். சரி, அப்போ அதையும் செக் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட் வந்து a1/a2 is equal to b1/b2 இருந்துச்சு. இப்போ நம்ம வந்துட்டு c1/c2 செக் பண்ண போகிறோம். இது 1/2 is equal to 1/2 கிடச்சிது. is equal to c1/c2 வந்து 12/24. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா நான் வரும் 1 12 is 12, 2 12s are 24. இதுவும் ஈக்குவல் ஆகிட்டு. அப்போது a1/a2 is equal to b1/b2 is equal to c1/c2. மூணுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதை வந்துட்டு என்னது? கோயின்சிடென்ட் லைன் is equal to b1/b2 is equal to c1/c2. அப்போ ஆன்சர் வந்துட்டு என்னது? கோயின்சிடென்ட் லைன்ஸ். கோயின்சிடென்ட் லைன்ஸ்னால் என்ன? எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும். சரியா? இங்கே பாருங்கள், கோயின்சிடென்ட் லைன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இதுதான் ஆன்சர். மெனி சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா?
தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துலாமா 6x minus 3y plus 10 is equal to 0 2x minus y plus 9 equal to 0 ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு a1 by a2 எப்போ எடுத்துருங்க வேல்யூஸ் எடுத்துருங்க a1 வந்து 6 b1 வந்துட்டு minus 3 c1 is equal to 10 next a2 is equal to 2 b2 is equal to minus 1 ஒன்றுமே இல்லைன்னா minus 1 c2 is equal to 9 ஸோ அப்போ a1 by a2 வந்துட்டு செக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு a1 by a2 செக் பண்ணால் 6 by 2 equal to minus 3 by minus 1 மைனஸும் கேன்சல் ஆயிரும் இங்கே பாருங்கள் 1 2 is 2 3 2s are 6 இதுவும் 3 3ன்னு வந்துட்டு ஈக்குவலாக வந்துடுச்சா நெக்ஸ்ட் அப்போ c1 by c2 செக் பண்ணோம் அப்படி தானே இது வந்துட்டு ஃபஸ்ட்டு a1 by a2 வந்துட்டு நாட் ஈக்குவல்னு வந்துட்டுனா அதோட முடிஞ்சுட்டு ஆன்சர் இன்டர்செக்டிங் லைன்ஸும் போட்டுடலாம் இது ரெண்டு ஈக்குவலாக வந்திருக்கு அப்போ c1 by c2 நம்ம செக் பண்ணணும் ஸோ a1 by a2 is equal to b1 by b2 நெக்ஸ்ட்டு c1 by c2 ஈக்குவலான்னு செக் பண்ண போகிறோம் ஈக்குவலான்னு செக் பண்ணிங்கன்னா 3 by 1 is equal to 3 by 1 3னே போடலாம் is equal to c1 by c2 என்னது 10 by 9 ஸோ 10 by 9 ஈக்குவல் ஆகுமா வராது இது கேன்சலும் பண்ண முடியாது அப்போ இது வந்துட்டு என்னது நாட் ஈக்குவல் அப்போது a1 by a2 is equal to b1 by b2 not equal to c1 by c2 அப்போ இது வந்துட்டு என்னது parallel lines அப்படி தானே ரூல் பாருங்கள் a1 by a2 is equal to b1 by b2 that not equal to c1 by c2 னா parallel lines ஸோ no solution இதுதான் ஆன்சர் lines வந்துட்டு parallel lines no solution ஸோ இதை தான் நம்ம கிராஃபில் போட்டிருப்போம் அப்படி தானே ஸோ லாஜிக்கலாக பார்க்கணுன்னா சொல்லித்தரேன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஏன் வந்துட்டு மெனி சொல்யூஷன்ஸ் வருது ஏன் ஒன் சொல்யூஷன் ஏன் நோ சொல்யூஷன் இப்போ கிராஃப் வந்துட்டு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இது எக்ஸ் டேஷ் இது ஒய் டேஷ் அப்படி தானே வந்து ஒய் இது வந்து ஒய் டேஷ் இப்போ வந்துட்டு நம்ம கிராஃபில் வந்துட்டு ரெண்டு லைன் போட்டோம்னா இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிடைக்கிற லைன் வந்துட்டு ரெண்டும் பேரலல் லைனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி பேரலல் லைன் கிடைக்கும் உங்கள் கிராஃபில் பேரலல் லைன்னா ஏதாவது நமக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட் கொஷின்லேயே பார்த்தோம் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல எந்த பாயிண்ட் கிடைக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர் அப்படி தானே ஸோ பேரலல் லைன் கிடச்சுன்னா இதில் என்ன இருக்காது இன்டர்செக்ஷனே இருக்காது அப்போ இதுக்கு வந்துட்டு நோ சொல்யூஷன் சரியா இதே வந்துட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இதுதான் நம்மளோட ஆன்சர் அப்படி தானே அப்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிக்கும் ஒரே ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஸோ ஒன்லி ஒன் சொல்யூஷன் இல்லாட்டினா எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம் இது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸுக்கு இதே இது இப்போ கிராஃப் எப்படி இருக்குது ஸோ பேரலல் லைனுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம் பேரலாக இருந்துச்சுன்னா நோ சொல்யூஷன் ஏன்னா எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாது ஸோ நோ சொல்யூஷன் இப்போ இன்னும் ஒன்று என்ன இருக்குது கோஇன்சிடென்ட் ஸோ இப்போ கிராஃப் எப்படி இருக்குன்னா நம்ம ரெண்டு லைன் வரையிறோம் ஃபஸ்ட் லைன் நான் வந்துட்டு இப்படி வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல எனக்கு ஃபஸ்ட் லைன் கிடைக்கும் கோஇன்சிடென்ட்னா ஒன்றும் இல்லை அதுக்கு மேலேயே கிடைக்கும் இன்னொரு லைன் இப்போ ஃபஸ்ட் லைன் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கிடைக்குன்னா நான் இன்னொரு லைன் போடும்போது இந்த லைனுக்கு மேலேயே எனக்கு செகண்ட் லைன் கிடைக்கும் அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா இந்த லைனுக்கு மேலேயே கிடைக்கும் செகண்ட் லைன் இன்னொரு லைன் இந்த லைனுக்கு மேலேயே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா இதில் பாருங்களேன் இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் எல்லோ கலரில் கிடச்சிருக்கு அடுத்த லைன் எனக்கு இதுக்கு மேலேயே கிடச்சிருக்கு இந்த பிங்க் கலர் லைன் வந்துட்டு அடுத்த கிராஃப் நான் போடும்போது மேலேயே கிடச்சிருக்கு அப்போது இங்கே பாருங்கள் நிறைய இடத்துல அந்த பாயிண்ட் என்ன ஆகும் இன்டர்செக்ட் ஆகும் அப்படி தானே இங்கே இன்டர்செக்ட் ஆகுது இங்கே இன்டர்செக்ட் ஆகுது இந்த லைன் ஃபுல்லாகவே இன்டர்செக்ட் ஆகிருக்கும் அதனால தான் இந்த இடத்துல என்னென்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இது வந்துட்டு எதுக்கு கோஇன்சிடென்ட் லைன்ஸ்க்கு லைன்ஸ் வந்து கோஇன்சிடென்ட் ஆச்சுன்னா மெனி சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ புரிஞ்சுச்சா இது வந்து பேரலல் லைன்ஸாக இருந்துச்சுன்னா சொல்யூஷன்ஸ் கிடைக்காது ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் பாய் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்